ஓரின சேர்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுறார், துக்கப்படுறார். ஒரு அரசாங்கமே அதற்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் தேவனுடைய பார்வைக்கு ஓரின சேர்க்கை என்பது பாவமே. அல்லேலூயா. நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த தீர்ப்பு சொல்லி அவங்க இஷ்டப்படி வாழலாம் என்று தீர்ப்பு சொன்னாலும் வேதத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக பாவம் தான் அது. ஒரு ஆண் நாய் கூட போகாது, ஒரு ஆண் பன்றி கூட போகாது, ஒரு ஆண் மிருகத்தோடு போகாது. இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஓரினை சேர்க்கை குறித்த அந்த பாவத்தை குறித்து எண்ணம் இல்லாமல் இருக்கிறானேன்னு கர்த்தர் துக்கப்படுகிறார், அருவருப்பாய் பார்க்கிறார். இதை ஆண்டவர் பேசும் பொழுது அழுதுகிட்டே பைக் ஓட்டிட்டு வாரு, ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் எப்பொழுது உணருவார்கள்? எங்கேயோ நடந்தது நம்ம தேசத்துல நடக்குங்க, நம்ம கிராமத்துல நடக்கிறது, நாம் கண்ணால பார்க்கக்கூடிய இடங்கள்ல நடக்கிறது. உலகமே அதற்கு ஆதரவு கொடுத்தாலும் இயேசு பாவம் என்று சொன்னது அது பாவம் தான், அது சரி பண்ண முடியவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வாலிபனே, வாலிப தங்கச்சி மாறு, ஒருவேளை கலாச்சாரங்கள் மாறலாம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம், கேஷுவலா செல்போன்ல பேசலாம், மற்ற நபர்களோடு பழகலாம், அது எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பாவம். கர்த்தர் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க சொல்லலாம் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கு, பாம்பே பட்டணத்தில் விபச்சார பாவத்திற்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கு, சில நாடுகள்ல விபச்சார பாவத்திற்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கு. பர்மிஷன் கொடுத்தா கர்த்தர் கரத்தில் அது பார்வையில அது பாவம் தான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், எத்தனை முதலமைச்சர் இருந்தாலும், எத்தனை பிரதமர்மார் சட்டம் போட்டாலும், நான் உன் கரத்துல ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறேனே, உன் கரத்துல ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறேனே, அதை படிச்ச உனக்கு அழிவில்லையான்னு கேட்பா.